أيامنا يوم نلقاه اللهم بارك لنا في شعبان وبلغنا رمضان ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار رب اغفر لنا ولمشايخنا ولإخواننا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا وصلى الله على خير خلقه سيدنا محمد وآله وصحبه وسلم آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. முக்கியமான அறிவித்தல்கள். முதலாவதாக 3 நாட்களுக்கு முன்னால எனது ஊருக்குள் 2 பெண்கள் தண்ணீர் மீட்பதற்காக வேண்டி வீடாக வந்திருக்கிறார்கள். அவர்கள் வீடுகளுக்கு வந்து ஏதோ அவங்கள்ட்ட ஒரு மிஷின் வச்சு நாங்கள் பாவிக்கிற தண்ணீரை அதுக்கு ஊற்றி காட்டி அதில் ஏதோ கலர்களை வித்தியாசப்படுத்தி இது குடிக்கிறதுக்கு உகந்த தண்ணீர் இல்லை, இந்த தண்ணீரை குடிக்கிறதால கிட்னி ஃபெயிலியர் ஆகும், கிட்னியில் கல் வரும், இதெல்லாம் ஒவ்வொரு காரணங்களை சொல்லி அவங்க தண்ணீர் வீட்டை வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 60,000 ரூபாய். அதை வாங்கி வச்சு அதை தண்ணி ஊற்றி குடித்தா இந்த பிரச்சனை ஒன்று வராதுன்னு சொல்லி அவங்கள ப்ரமோட் பண்ணி அவங்க அதை ஃபில்டர்கள் ஊருக்கு விற்று விற்கிறாங்க. வாங்கியவர்கள் இருக்கிறார்கள். அதனால இதுக்கு பின்னால் அப்படி யாராவது வந்தால் அவங்க நீங்க வீடுகளுக்கு இருக்க தேவையில்லை. அவங்க செய்தது பெரிய ஒரு ஏமாற்றம். அவங்களுக்கு கவர்மெண்ட் எந்த அப்ரூவலும் கொடுக்கல. அவங்க யார்கிட்ட அனுமதியும் இல்லாமல் தான் பண்ணிக்கிறாங்க. அதனால அப்படி யாராவது வந்தால் அவங்களுடைய பேச்சுக்கள் எடுத்துக்கொள்ளவான என்றதை நிர்வாக சபை தெரிவித்துக் கொள்வதோடு இதுபோல வேறு விதத்தில் வந்தாலும் நாம கொஞ்சம் சிந்தனையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நிர்வாகம் தெரிவித்துக் கொள்வது. உங்களுக்கு உங்களோட தண்ணீர் குடிக்கிறதுக்கு உகந்ததா இல்லையா என்பது அவங்களுக்கு சந்தேகம் இருந்தா கோடிக்குது. உங்களோட தண்ணீரை கொஞ்சம் போய் அவங்க கொடுத்தா அவங்க செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க உங்களோட தண்ணீருடைய தரம் என்ன, இதை குடிக்கணுமா ஏழதான்றது. நீங்க அப்படி ஒரு அமைப்பை செஞ்சு உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படியான நிலைமையில வரக்கூடியவர்களுடைய ஏமாற்றங்களுக்கு மாற்றிக்கொள்ள வேண்டாம் செய்தியை நான் முன்வைக்கிறோம். அடுத்த அறிவித்தல், ரமதான்ல இன்ஷா அல்லாஹ் வாலிபர்கள் ஒன்று சேர்ந்து எதிர்வரும் மார்ச் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஊருக்குமான இஃப்தாரை ஏற்பாடு செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். எமது பெரிய பள்ளி வாயில் உட்பட எமது பெரிய பள்ளி வாயிலுக்கு கீழ் இருக்கின்ற 6 சத்தியா மகல்லாக்கள் உள்ள ஆண்கள், நோன்பு பிடிக்கக்கூடிய சிறுவர்கள் அனைவருக்குமாக இஃப்தார் ஏற்பாடு கிட்டத்தட்ட 1500 பேருக்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு பெரிய பள்ளி வாயில் ஏற்பாடு செய்வதற்கு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இதற்காக ஊர் மக்களாகிய நாங்கள் அவங்களுக்கு ஒத்துழைப்புகளை வழங்குவோம், அவங்களை உற்சாகப்படுத்துவோம். நோக்கம் என்னவென்றால் கல்வி மண்ணில பிறந்து கபரில் மண்ணறையில வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்காக இந்த ரமலானில் அவர்களுக்கு நன்மை போய் சேர வேண்டும் என்ற நல்ல நியத்துல தான் இந்த இஃப்தாரை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எனவே எவ்வளவு குடும்பத்திலும் மண்ணறையில் இருப்பவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், அவங்களுக்கும் இந்த நன்மை போய் சேரும். அதனால உங்களுக்கு அப்படி வாலிபர்கள் ஏதாவது இந்த இஃப்தாருடைய ஏற்பாட்டிற்காக சதகாக்களை உதவிகளை கோரி வந்தால் தாராளமாக அவர்களுக்கு நீங்கள் உதவிகளை கொடுத்து உற்சாகப்படுத்துங்கள். ரமதான் பெரிய ஒரு சந்தர்ப்பம். உங்களோட பங்களிப்புகளையும் செய்யுங்க. அவங்க இன்னொரு நியத்து வச்சிருக்கிறாங்க, நிர்வாகத்துடைய அனுமதியோட இந்த சேர்க்கிற செல்லில மேலதிகமாக பணம் சேர்ந்தால் 27க்கு ஒரு சபை ஏற்பாடு செய்யவும் அவங்க ஒரு ஆசை வச்சிருக்கிறாங்க. அதுக்கு நிர்வாகம் அனுமதி கொடுத்தால் அதை செய்வோம் என்ற நிலைப்பாட்டிலும் இருக்கிறாங்க. அதனால் அவங்களால் முடிந்த உதவிகளை அவங்களுக்கு செய்யும்படி ஏற்பாடு கொள்ள வேண்டிக் கொள்கின்றது. அடுத்த அறிவித்தல், பள்ளிய கூட்டுறவு கிராம உத்தியோகத்தர் அறிவித்தல். பள்ளிய கூட்டுறவு கிராம உத்தியோகத்தர் மற்றும் கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தரின் அறிவித்தல். பள்ளிய கூட்டுறவு கிராம அபிவிருத்தி சங்கத்தின் 2025ஆம் ஆண்டுக்கான புதிய நிர்வாகிகள் தெரிவு செய்வதற்கான முதல் கூட்டம் இன்ஷா அல்லாஹ் இம்மாதம் 23ஆம் தேதி நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு
பள்ளியகுட்டுவ கிராம சேவகர் காரியாலயத்தில் நடைபெற உள்ளது. பள்ளியகுட்டுவ கிராம சேவகர் பிரிவைச் சேர்ந்தவர்கள், குறிப்பாக ஆண்கள், இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு கிராம உத்தியோகஸ்தர் வேண்டிக் கொள்கின்றார். 28ஆம் தேதிக்கு முன்பு பதிவு செய்து கொள்ளாதவர்கள் தங்களுடைய பெயர்களை கிராம உத்தியோகஸ்தரிடத்தில் பதிவு செய்து கொள்வதோடு, புதிதாக பதிவுக்கு வந்தவர்கள் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு கிராம உத்தியோகஸ்தர்கள் வேண்டிக் கொள்கின்றனர். அடுத்தது மல்வானையிலிருந்து 3 நாள் ஜமாத் செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுடைய அமல்கள் தொடர்ந்து நடைபெறும். அதில் அவங்களுக்கு உதவியாக இருந்து கொள்ளும்படி ஜமாத்துடைய உறுப்பினர்கள் வேண்டிக் கொள்கின்றனர்.
الله العظيم عز وجل وأطيعوه ويقول الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோர் ஈருலக இரட்சகன் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அனைத்து புகழும் உரித்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், நம்மை படைத்தவன், பராமரிப்பவன். நாம் நேரான வழியில் செல்வதற்காக வேண்டி சத்தியமான மார்க்கத்தை தந்து நமக்கு வழிகாட்டியவன். அந்த மார்க்கத்தின் பிரகாரம் தனது வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட நல்லடியார்களுக்கு சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயக்கூடியவன். அதுபோலவே தனது மனம் போன போக்கில் உலக வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட பாவிகளுக்கு நரகத்தை கொண்டு எச்சரிக்கையும் செய்தவன். அந்த வல்லோரை தவிர உலகிலே வழிபடுவதற்கும் வணங்கப்படுவதற்கும் தகுதியானவன் வேறு எவரும் கிடையாது என்பதாக உள்ளத்தினால் உறுதி கொண்டு நாவினால் சார்ந்து வருகின்றேன். சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி நபி முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதில் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், நபி வழி நடந்தவர்கள், நடப்பவர்கள் அனைவர் பேரிலும் என்றென்று உண்டாவதாகும். சிறப்பான ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹ் நமக்கு கடமையாக்கிய ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனது இல்லமாகும் அவனுடைய மஸ்ஜிதிலே நேரகாலத்தோடு சமூகம் அளித்து அல்லாஹ்வுக்காக வேண்டி பள்ளி வாயிலிலே தரித்திருக்கின்றேன் என்ற இன்றைக்காவுடைய நீயத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா வேளைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்கிருந்தாலும் என்னை படைத்த ரப்புல் ஆலமீனை பயந்து அவனுக்கு வழிபட்டு நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பாவுங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையை எமக்கு ஒரு சந்தர்ப்பமாக தந்திருக்கிறான். இது எமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் என்பதை யாரு விளங்கி நடந்து கொள்வார்களோ இந்த உலக வாழ்க்கையினுடைய காலங்களையும் நேரங்களையும் பெருமதியானதாக கழிப்பார்கள். காலங்களை நேரங்களை வீணாக்க மாட்டார்கள். தான் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய குர்ஆனின் மூலமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களின் மூலமாகவும் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறானோ அந்த வழியில் வாழும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்மை மறுமையுடைய வெற்றியை அல்லாஹ் நமக்கு தருகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், தரத்து ஃபீக்கும் அம்ரை, உங்களுக்குள்ளே நான் இரண்டு விடயங்களை விட்டுவிட்டு செல்கின்றேன். லன் ததில்லு மா தமஸ்ஸத்தும் பிஹிமா, அந்த இரண்டையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிக்கும் காலமெல்லாம் ஒருபோதும் வழிதவற மாட்டீர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த இரண்டையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கடைபிடித்தால் ஒருபோதுமே வழிதவற மாட்டீர்கள். எங்களோட காலங்கள் நேரங்கள் வீணாக மாட்டாது. அதே அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமானதாக நாங்கள் ஆக்கிக் கொள்வோம். முதலாவதாக சொன்னார்கள் கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம். அல்லாஹ்வுடைய வேதத்தை நான் உங்களுக்கு மத்தியிலே விட்டு செல்கின்றேன். இதை நீங்க உங்களோட வாழ்க்கையில கடைபிடித்துக் கொள்ளுங்கள்.
அடுத்ததாக சொன்னார்கள் சுன்னத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்ததுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா, அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள். இந்த இரண்டையும் யார் கடைபிடிப்பார்களோ அவர்கள் வழி தவற மாட்டார்கள், நஷ்டவாளர்களாக மாட்டார்கள், கை சேதப்பட மாட்டார்கள். அவர்கள் உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் சரி. சங்கையான சகோதரர்களே, பெரியோர்களே, எனவே இந்த விடயம் எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலையும் ஆழமாக பதிய வேண்டும். நான் எல்லா நிலையிலும், எல்லா நிலைமையிலும், எந்த இடத்திலும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வேன். ஷரீஅத்துக்கு உட்பட்ட முறையில் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பிப்பேன் என்று யாரெல்லாம் நியத்து வைத்து முயற்சிப்பார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வார். சங்கையான சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையுடைய பெருமதியை, இந்த உலக வாழ்க்கையுடைய காலங்கள் நேரங்களின் பெருமதியை யாரை உண்மையாக விளங்குவார்கள் என்றால், யார் சக்கராத்துடைய நிலைமையில் இருக்கிறாரோ அவர் உண்மையாக விளங்கிக் கொள்வார். யாரெல்லாம் மௌத்தாகி மண்ணறையில் இருக்கிறார்களோ அவர்கள் உண்மையாகவே இந்த உலக வாழ்க்கையினுடைய பெருமதியை விளங்கியவர்கள் அவர்கள் தான். ஆனால் அந்த இரண்டு கட்டத்தையும் அடைந்ததற்கு பின்னால் பெருமதியை விளங்கி பிரயோசனம் கிடையாது. அந்த நிலையை அடைவதற்கு முன்னால் நானும் நீங்களும் எங்களோட வாழ்க்கையை பற்றி சிந்திக்க வேண்டும். எங்களோட வாழ்க்கையை நாம் எவ்வாறு கழித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதனை ஒரு கணம் நாம் சிந்திக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் எங்களை கேள்வி கணக்கு கேட்டுக்கொள்ள வேண்டும். காலையில எழுந்தினால் இரவு படுக்கைக்கு செல்லும் வரைக்கும் நான் என்ன நல்ல அமல்களை செய்திருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில என்ன பாவங்கள் நடந்திருக்கிறது, இன்றைய நாளை என்னுடைய ரப்புக்கு சந்தோஷமான நாளாக, அவனுடைய பொருத்தத்துக்குரிய நாளாக நான் கழித்திருக்கிறேனா என்பதை ஒவ்வொரு பொம்மினும் ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கும். அப்படி அல்லாஹ் விரும்புகின்ற முறையில், எங்களுடைய உள்ளம் திருப்தி அடைகின்ற முறையில் அந்த நாளை கழித்திருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்ளுங்கள். அடுத்த நாளை, அடுத்த தினத்தை இன்றைய நாளை விடவும் சிறந்த நாளாக ஆக்கிக் கொள்வதற்கு அமல்களை கொண்டு முயற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு தன்னை தான் கேள்வி கேட்கும் பொழுது, இன்றைய நாளையில் நான் இத்தனை பாவங்களை செய்திருக்கிறேன், இவ்வளவு தவறான விடயங்களை செய்திருக்கிறேன், இன்றைய நாள் என்னுடைய ரப்புக்கு அது கோபமான நாளாக இருக்கும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் உடனே தௌபாவை செய்து கொள்ளுங்கள், இஸ்திக்பாரை அதிகமாக செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் என்ன தவறு பாவங்கள் நிகழ்ந்ததோ அந்த தவறுகளும் பாவங்களும் நாளைய தினம் நடப்பதற்கு வழிவகுக்காமல் நடந்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் அல்லாஹ்வுடைய கோபத்தை தேடுவதாக இருந்தால் நாளைய தினம் நாம் நினைக்க வேண்டும், என்னுடைய ரப்பு என்னுடைய நாளை நின்று அவன் சந்தோஷப்பட வேண்டும் என்ற சிந்தனையோடு தான் நாம் நீங்கள் வாழ வேண்டும். ஆனால் இந்த சிந்தனை என்கிற எத்தனை பேர் இருப்பார்கள்? காலையில் எழுந்தது முதல் இரவு தூக்கம் செல்லும் வரைக்கும் எங்களுடைய நாட்களை பற்றி, நேரங்களை பற்றி நாம் சிந்தித்திருக்கிறோமா? வருடத்தில் ஒரு முறையாவது நாங்கள் சிந்தித்திருக்கிறோமா? நான் இந்த வருடம் பார்த்து விட்டேன், சென்ற வருடம் நோன்பை அடைந்தேன், அடுத்த வருடம் நோன்பு வரப்போகிறது. இந்த வருடத்தினுடைய நாட்கள் காலங்கள் எவ்வாறு கழிந்தது? நான் அதிகமாக நன்மைகளில் ஈடுபட்டேனா, பாவத்தில் ஈடுபட்டேனா? சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களை, சிந்திக்க வேண்டும். அப்பொழுது நான் என்னுடைய வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தலாம். சிந்தனை இல்லாமல் ஏதோ உலகத்தில் பிறந்ததற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மார்க்கம் ஒன்றை சொல்லும் பொழுது அதற்கு நேர்மாற்றமாக எங்களுடைய உள்ளம் ஒன்று சொன்னால், உள்ளத்திற்கு நாங்கள் முதன்மை கொடுக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை அது சோதனைக்குள்ளதாக மாறுகிறது. அந்த நிலைமைகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், பக்குவப்பட வேண்டும், பணிவுள்ளவர்களாக வாழ வேண்டும், ரப்புக்கு பொருத்தமானவர்களாக நாம் வாழ ஆரம்பிக்க
கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, எங்களுடைய இந்த உலக வாழ்க்கை பெருமதியானது என்பதை நாம் முதலாவதாக விளங்க வேண்டும். இதை விளங்க எடுத்தால்தான் எங்களுடைய காலங்களை, நேரங்களை பெருமதியாக கழிக்கலாம். இல்லாவிட்டால் வாழ்க்கையில் நாம் காணுகின்ற வருடங்கள் அல்ல, மாதங்கள் அல்ல, நாட்கள், வாரங்களாக இருந்தால் அவை வீணாக கழித்துக் கொண்டே. அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, நான் நீங்களும் ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். ரமதானை எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறோம், நோன்பை எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறோம். இதே எதிர்பார்ப்போடு இருந்த எத்தனையோ சகோதர சகோதரிகள், எத்தனையோ தாய் தந்தையர்கள் இந்த ரமதானை சந்திக்க முடியாமல் மன்னரையிலே அவர்கள் இருக்கிறார்கள். நியத்து வைத்திருப்பார்கள், சென்ற வருட ரமதானை போன்று இந்த வருட ரமதானையும் நான் அடைய வேண்டும், அதில் நல்ல அமல்களை செய்து கொள்ள வேண்டும் என்று நியத்து வைத்திருப்பார்கள். இல்லாதவர்களும் இருப்பார்கள். ஆனால் நியத்து வைத்திருந்தாலும் அல்லாஹ் அவர்களுக்குரிய சந்தர்ப்பத்தை கொடுக்காமல் அல்லாஹ் அவர்களை விட்டுவிட்டார். இன்று நாம் இருக்கிறோம், எங்களுடைய உள்ளத்தில் இருக்கலாம். ஒரு முக்மீனாக இருந்தால் அவருடைய உள்ளத்தில் நிச்சயமாக தோன்ற முடியும், தோன்ற வேண்டும். இந்த வருட ரமதானை நாம் அடைய இருக்கிறோம். இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் இருக்கிறது. அந்த ரமதானை அடைவதற்காக. இந்த நேரத்தில் நாங்கள் நியத்து வைத்தாலும் சரி, நியத்து வைக்காவிட்டாலும் சரி, அல்லாஹ்வுடைய நாட்டம் எதுவோ அது நடந்தே தீரும். இந்த ரமதானை சந்திப்பதற்கு முன்னால் எங்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் அவன் முடிவாக செய்திருந்தால் நிச்சயமாக இந்த ரமதானை அடைவதற்கு முன்னால் நானோ நீங்களும் போய்த்தான் ஆக வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இன்னும் கால அவகாசத்தை தந்திருந்தால் இப்போதே நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ ரமதான் தாண்டிவிட்டது, ஆனால் வரப்போகின்ற இந்த ரமதானை நான் நல்ல முறையில் பக்குவமாக, வேண்டுதலாக, அமல் இபாதத்தோடு கழிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நியத்தை ஒவ்வொருவரும் உள்ளத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லக்கூடிய இந்த விடயம் வயோதிபர்களுக்கு மட்டுமல்ல. சில நேரத்தில் வாலிபர்கள் நினைக்கலாம், இன்னும் நாங்கள் வாழ்வதற்கு இன்னும் காலம் இருக்கிறது, இப்பதான் நான் வாலிபனாக இருக்கிறேன், நான் இந்த நியத்தை எடுப்பதற்கு இன்னும் நான் வயசாளி ஆகணும் என்று நினைக்கலாம், சிந்தனை வரலாம். ஆனால் அது தவறான சிந்தனை, தவறான எண்ணம். வாலிபராக இருந்தாலும் சரி, வயோதிபராக இருந்தாலும் சரி, ஆரோக்கியமானவராக இருந்தாலும் சரி, நோயாளியாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவருக்கும் வர வேண்டிய நியத் இந்த ரமதானை நான் நல்ல முறையில் பயன்படுத்துகிறேன். வரக்கூடிய இந்த ரமதானில் நான் ஒரு நோன்பையும் கலா செய்ய மாட்டேன். என்னுடைய தொழில், என்னுடைய வியாபாரம், அது எனக்கு எவ்வளவு கஷ்டத்தை தந்தாலும் என்னுடைய ரப்பினுடைய பொருத்தத்திற்காக நான் ரமதானில் நான் நோன்பை விட்டுவிட மாட்டேன். 5 நேர தொழுகைகளை ஜமாத்தோடு நான் தொழுவேன். 2 தொழுகைகளை நான் தவறாமல், தராவீஹ் போன்ற 2 தொழுகைகளை தவறாமல் நான் இந்த ரமதானிலே தொழுவேன் என்ற நியத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் பெரும்பான்மையான பள்ளி வாயில்களில் ஒவ்வொரு ஜுஸும் ஓதி தொழுவிக்கப்படுகிறது. நியத்து வையுங்கள், நான் தராவீஹ்ல குர்ஆனை முழுமையாக கேட்க வேண்டும். தராவீஹ்ல குர்ஆனை நான் முழுமையாக கேட்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜுஸு ஓதி தொழுவிக்கப்பட்டால் ரமதான் முடியும் பொழுது இந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கும். குர்ஆனை முழுமையாக இரவு தொழுகையில ஓதி தொழுவதற்கு எங்களுக்கு பாடம் இல்லாவிட்டால் தராவீஹுடைய தொழுக எங்களுக்கு சந்தர்ப்பமாக இருக்கிறது. அதனால நியத்து வையுங்கள், தராவீஹுடைய தொழுகைய நான் தவறாமல் தொழுவேன். தராவீஹ்ல முழு குர்ஆனையும் நான் கேட்க வேண்டும். இந்த வாழ்க்கையில ஒரு பிடித்தமாவது நான் இதை உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நியத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். சாதாரண நாட்களை போன்று பஜார்களிலே கடைகளை திறந்து வியாபாரங்களை செய்து
மக்களுடைய நேரங்களை வீணாக்குவதற்கு வியாபாரிகள் இந்த எண்ணத்தை எடுக்காதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வார். ரமதானுடைய மாதம் பெருமதியான காலங்கள் நேரங்கள். அதனால இரவு இஷாவுடைய தொழுகைக்கு அலாம் சொல்லப்பட்டதால் நீங்களும் தொழுகைக்காக ஆயத்தமாகுங்கள். அனைவரும் பள்ளி வாயிலை கூட்டி வருவதற்காக நீங்கள் உதவியாக இருந்து கொள்ளுங்கள். கடையை திறந்தால் பொருட்கள் வாங்குவதற்காக வேண்டி யார் வருவார்கள். ஆனால் கடையை மூடிவிட்டால் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் பஜாருக்கு செல்வதனால் அங்கே சாமான்கள் வாங்க முடியாது, பொருட்கள் வாங்க முடியாது. அதனால தேவையான பொருட்களை நாம் ஏறகாலத்தோடு வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மக்கள் தங்களை வளர்த்திக் கொள்வார்கள். கண்ணியமானவர்களே, நல்ல நீயத்தில் இந்த விடயத்தை நீங்கள் செய்யுங்கள். இது சட்டம் போட்டு செய்வதற்காக வேண்டிய அல்ல. நிர்வாகமோ அல்லது உள்ள அமைப்புகளோ இதற்கு சட்டம் போட்டு சட்டத்திற்கு பயந்து செய்வதற்கு அல்ல. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த ரமதானை பயன்படுத்தி தான் அமல் செய்து அடுத்தவர்களுக்கும் அவருக்கு உதவியாக இருக்கும் இந்த நல்ல நீயத்துல இந்த வேலையை முதல் வருடமாக ஆரம்பித்து செஞ்சு பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தையும் பரக்கத்தை ஏற்படுத்தி தருவார். இந்த பள்ளிவாயில்ல ஜமாத்துடைய இஷாவுடைய தொழுகை நடக்குது, தராவீஹுடைய தொழுகை நடக்குது. பஜார்ல நாங்க பொருட்கள் வாங்கல் செஞ்சுட்டு இருக்கிறோமே, அந்த நேரம் கிடைக்கிற லாபத்தை விடவும் அல்லாஹ் இதர நேரத்தில் எங்களுக்கு பரக்கத்தை செஞ்சிருவார். அதனால கண்ணியமான சகோதரர்களே, ரமதானுடைய மாதம் அமல் செய்ய வேண்டிய மாதம், அமல்களுக்கு நாங்கள் எங்களை பழக்கிக் கொள்ள வேண்டிய மாதம், அடுத்தவர்களை அமல்களுக்கு தூண்ட வேண்டிய காலம், அடுத்தவர்களுக்கு அமலுக்கு உதவியாக இருக்க வேண்டிய காலம். எனவே இதை நாம் நீங்களும் ஒவ்வொருவரும் உள்ளத்தில் எடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்கிறோம். கண்ணியமானவர்களே, பொதுவாகவே ரமதானுடைய காலத்திலும் தான், ரமதான் அல்லாத காலங்களிலும் தான் முஃமின்களுடைய நிலைமையை நாம் பார்க்கும் பொழுது 3 சாரார் இருக்கிறார்கள். ரமதானுடைய காலத்திலும் தான், ரமதான் அல்லாத காலத்திலும் தான் முஃமின்கள் 3 சாரார் இருக்கிறார்கள். ஒரு சாரார் எப்படிப்பட்டவர்கள் என்றால், மார்க்கத்துக்கு மதிப்பு கொடுக்க மாட்டார்கள், முன்னுரிமை கொடுக்க மாட்டார்கள், அமல் இபாதத்துக்களை கணக்கெடுக்க மாட்டார்கள். ஆனால் பேரளவிலே அவர்கள் முஃமின்களாக முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் நஷ்டவாளர்கள், அல்லாஹ்வுடைய தண்டனைக்குரியவர்கள். இவர்கள் தௌபா செய்து திரும்பினாலே முஃமின்கள் தான், முஸ்லிம்கள் தான். ஆனாலும் அவர்களுக்கு மார்க்கம் பெரிதாக விளங்கல்ல. மார்க்கத்தின் அடிப்படையிலே வாழ்வதே அவர்களுக்கு அது பெரிதாக விளங்கல்ல. இவங்களுக்கு மௌத்துடைய சிந்தனையும் இல்லை, மறுமையுடைய சிந்தனையும் இல்லை. இவர்கள் இந்த வாழ்க்கையை தனக்காக வேண்டியவர்கள் அநியாயமாக்கிக் கொண்டவர்கள். இவர்கள் நஷ்டவாளர்கள். தௌபா செய்து திரும்பி நல்லவர்களாக மாறிவிட்டாலே தவிர. இன்னும் ஒரு சாரார் எப்படிப்பட்டவர்கள் என்றால், நடுத்தரமானவர்கள். நடுத்தரமானவர்கள் எப்பவுமே அந்த வலிமையான அமல் தான், வலிமையான அமல் தான். மேலதிகமாக எந்த அமலையும் செய்ய மாட்டார்கள். எவ்வளவு பெரிய சிறப்புகள் சொல்லப்பட்டாலும் அந்த அமல்கள் செய்வதற்கு அவனுடைய உள்ளம் இடம் கொடுக்க மாட்டார்கள். என்ன வலிமையான அமல்களை செய்கிறார்களோ அந்த அமலை செய்து கொண்டு அவர்கள் திருப்தி அடைந்து கொள்வார்கள். இவர்கள் வாழ்க்கையில பாவம் செய்யாமல் இருந்திருந்தால், இவர்களுடைய பாவங்கள் மிகைக்காமல் இருந்திருந்தால் இவர்கள் அல்லாஹ்வுக்கு நல்லவர்களாக இருப்பார்கள். இன்னும் ஒரு சாரார் இருக்கிறார்கள், நன்மையான காரியங்களில் முந்தி செல்பவர்கள், நன்மைகளில் முந்தி செல்பவர்கள். நல்ல ஒரு விடயத்தை தன்னுடைய காதுக்கு எடுத்து விட்டால் அது வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும். நான் அமல் செய்ய வேண்டும், நான் முன்னேற வேண்டும், நான் சுவர்க்கத்துக்குரியவனாக மாற வேண்டும், ரப்புடைய பொருத்தத்துக்குரியவனாக மாற வேண்டும் என்ற சிந்தனையில் வாழ்பவர்கள். இந்த ரமதானுடைய காலத்திலும் இந்த 3 சாரார் இருக்கிறார்கள், ரமதான் அல்லாத காலத்திலும் இருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள், நான் எந்த கூட்டத்தில் இருக்கிறேன், நான் எந்த கூட்டத்தில் இருக்கிறேன்.
கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த 3 சாராரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல தெளிவாக சொல்லி காட்டுகிறான். ஒரு வசனத்துல குறிப்பிடும் பொழுது எங்களுடைய அதிகாரிகளே சிலருக்கு நாம் வேதத்தை கொடுத்து அவர்களை இந்த வேதத்திற்கு அனந்தரக்காரர்களாக ஆக்கினோம். அவர்களை நாங்கள் முஸ்லிம்களாக நாங்கள் தெரிவு செய்தோம். இந்த வேதத்திற்கு அனந்தரக்காரர்களாக ஆக்கினோம். அப்படி இருந்தும் அந்த அப்படிப்பட்ட வேதம் கொடுக்கப்பட்ட மக்களில் சிலர் தங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டவர்களும் இருக்கிறார்கள். பாவத்தை சர்வசாதாரணமாக செய்து கொள்வார்கள். நன்மைகளை பொருட்படுத்த மாட்டார்கள். பாவம் செய்வதில் இன்பம் இருக்கும், நன்மை செய்வதில் வெறுப்பு கொள்வார்கள். எப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். படைச்ச ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார். எனவே இந்த கூட்டத்தில் யாரும் சேர்ந்து விடாதீர்கள். இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தண்டனைக்குரியவர்கள். அடுத்த கூட்டத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் இருக்கிறார்கள் நடுத்தரமானவர்கள், நடுநிலையானவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுதும் ஒரே மாதிரி தான். அமல் தங்களுக்குரிய சில அமல்கள் இருக்கிறது, அந்த அமலையே செய்து கொள்வார்கள். புதிய விடயங்களை நல்ல அமல்களை கேட்டால் அதை செய்ய வேண்டும் என்ற உணர்வுகள் அவர்களுக்கு வருவது குறைவாக இருக்கும். அடுத்த கூட்டத்தாரை அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் இன்னும் ஒரு சாரார், அவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு நல்ல விடயங்கள்ல போட்டி போடுகின்றவர்கள், முந்தி செல்பவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இவர்களால் நாம் இறுதியாக சொல்லி இவங்களுடைய தன்மைகளையும் நன்மைகளையும் நலவுகளையும் அல்லாஹ் எவ்வாறு சொல்லுகின்றான்? இது மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் கண்ணியமானவர்கள், உயர்ந்தவர்கள், வெற்றியாளர்கள். நாளை மறுமையில் அல்லாஹ் இவர்கள் அதே நிலைமையில் இருப்பார். எனவே கண்ணியமானவர்களே, நான் நீங்களும் இந்த இறுதியான கூட்டத்தினர்ல ஆகுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். எல்லா காலங்களிலும் ஒரே நிலையில் இருக்க முடியாது. எங்களுடைய துன்யாவுடைய விடயத்தில் பாருங்கள், தொழில் வியாபாரத்துடைய விடயத்தில் பாருங்கள். நாங்கள் இந்த நாளும் ஒரே நிலைமையில இருக்க விரும்புவதே இல்லை. முயற்சி செய்கிறோம். நேற்றைய நாளை விட இன்றைய நாள் நான் முன்னேற வேண்டும். நேற்று ஒரு 2000 ரூபாய் 5000 ரூபாய் உழைத்தால் நாளைய இன்றைய தினம் நான் ஒரு 10,000 தேட வேண்டும், உழைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதற்கு முயற்சி செய்கிறோம் என்றால் நன்மையான விடயங்களில் ஏன் உழைக்க முடியாது? ஏன் முயற்சி செய்ய முடியாது? கண்ணியமானவர்களே, நிறைய பேருடைய வார்த்தையில் கேட்கிறோம், 2 சீசனும் கிட்ட வாழ வருகிறது. நான் சொல்லாமலே எல்லாருக்கும் தெரியும். கண்ணியமானவர்களே, 2 சீசன், ஒன்றே முஸ்லிம்களுடைய பெருநாளுடைய சீசன், அடுத்தது மாற்று மருத்துவர்களுடைய பெருநாளுடைய சீசன். ஒன்று முடிய ஒன்று வருகிறது. இதற்காக இப்போதே நாங்கள் எவ்வளவு பிளான் பண்ணிக்கிறோம், என்ன ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். அதுல நாங்கள் பெரிய விழாவுக்கு அடைவதற்காக வேண்டி எப்படி எல்லாம் நாங்க ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறோம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அப்படி என்றால் ஒரு கிழமையில வரப்போகிறது மீன்களுடைய சீசன், நாளை மறுமைக்கு தேவைப்படுகின்ற சீசன். இந்த ரமதானை நல்ல முறையில பயன்படுத்துவதற்கு நாம் நீங்களும் என்ன திட்டமிட்டிருக்கிறோம்? காலையில எழுப்பினது முதல், சபர் செய்ய எழுப்பியது முதல், இரவு தூங்க செல்லும் வரைக்கும் எங்களோட ரமதானுடைய நேரத்தை நாம் இப்படித்தான் கழிக்க வேண்டும் என்று நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோமா? அதற்கு ஏதாவது முயற்சி செஞ்சிருக்கிறோமா? வீட்டில மனைவியோட பிள்ளைகளோட இன்னொரு மசூரா செஞ்சிருக்கிறோமா? அல்லது ஊர்ல ஒரு நல்ல ஒரு வேலை நடக்க போகுது, அல்லது நல்ல ஒரு வேலை திட்டமிட்டு நடக்குது, ரமதான்ல நான் அதற்கு பங்கு கொள்கிறோம், நான் என்னால முயற்சி செய்யணும், ஒரு சிந்தனை வந்து இருக்கிறதா?
கண்ணியமான சகோதரர்களே, அப்படி வராமல் இருந்தால் எங்களை ஈமான் இன்னும் பலவீனமாகத்தான், இன்னும் பலவீனமாக இருக்கும். இந்த ஈமான வெற்றி நாட மறுமையை வெற்றி கொள்ள முடியாது. கபர்களை நிம்மதியாக வாழ இயலாது. நாட மறுமையுடைய கஷ்டங்களுக்கு அது முகம் கொடுக்க முடியாது. அதனால கண்ணியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் ஈமான பலப்படுத்திக் கொள்வோம், அவர்களை அதிகரிப்போம். நன்மையான விடயங்களை நாங்கள் அதில் யோசிக்காம மும்முரமாக ஈடுபடுவோம். நன்மையான ஒரு செய்தி வருகிறான், ஷைத்தான் அதுல ஏதோ பல சிந்தனைகளை போடுவான். அதற்கு இடம் கொடுக்காம நன்மையான காரியமா சிந்தனை வருகிறதா, செய்யணும்னு நினைக்கிறதா, உடனே செஞ்சு கொள்ளுங்க. அது எங்களுக்கு சேமிப்பாக அமையும். எங்களை எவ்வளவு உற்சாகப்படுத்துகிறான் என்று பாருங்கள். பல இடங்கள்ல அவன் சொர்க்கத்தை பற்றி பேசுகிறான், பல நலன்களை பேசுகிறான். சொர்க்கத்தை பற்றி சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இடத்துல சொல்லுகிறான், அமல் செய்பவர்கள் இம்மாதிரியான சுவர்க்கத்தினுடைய சுகண்டிகளை நலவுகளை அடைந்து கொள்வதற்கு தான் அமல் செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், ஆசைப்படுத்துகிறான், மிக உற்சாகப்படுத்துகிறான். சுவர்க்கத்தை பற்றி அவனுடைய இன்பங்களை பற்றி சொல்லிட்டு இதை அடைவதற்கு மிக முயற்சி செய்ய என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது அந்த இந்த வரக்கூடிய வசனத்திலே முன்னால தொடர்ல அல்லாஹ் சுவர்க்கத்தை பற்றி பேசுகிறான். சுவர்க்கத்தை பற்றி பேசிட்டு இந்த விடயங்களை அடைந்து கொள்வதற்காக போட்டி போடுபவர்கள், முயற்சி செய்பவர்கள் முயற்சி செய்து கொள்ள அல்லாஹ் சொல்லுகிறார். கண்ணியமான சகோதரர்களே, இன்னொரு இடத்துல வசாரியும் இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன். உங்களுடைய ரப்பினுடைய மக்ஃபிரத்தின் பக்கம், பாவ மன்னிப்பின் பக்கமும் இந்த வானம் பூமியை போன்ற விசாலமான சுவர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஏன் இந்த வானம் பூமியை அல்லாஹ் விசாலமான, இது போன்ற விசாலமான சுவர்க்கம் என்று சொல்லுகிறான் என்றால், இந்த உலகத்துல எங்களுடைய கண்களுக்கு தெரியக்கூடிய ஆக விசாலமானது இந்த வானமும் இந்த பூமியும் தான். அதனால் இந்த வானம் பூமியை போன்று விசாலமான சுவர்க்கத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் உற்சாகப்படுத்துகின்றான். அந்த சுவர்க்கம் பயபக்தியாளர்களுக்கு அதை தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே கண்ணியமானவர்களே, இதற்கு நான் முயற்சி எடுப்போம், ஆசை வைப்போம், நீயத்துக்களை வைப்போம், முயற்சி எடுப்போம். இந்த ஒரு வார காலம் இருக்கிறது. ஒரு வார காலம் பெரும் ஒரு சந்தர்ப்பம். ரமதானை யாரும் சாதாரணமாக நினைக்காதீர்கள். வாலிபர்களே, இதுக்கு முன்னால சென்ற வருடங்கள்ல ரமதானுடைய காலத்துல சில நேரம் நோன்புகளை வைத்திருப்போம். கதா செய்து கொள்ளுங்கள், அதற்காக தௌபா செய்து கொள்ளுங்கள். இந்த ரமதானை அப்படி ஆக்கிவிடாதீர்கள். எப்படி அல்லாஹ் ரமதான்ல எங்களுக்கு வெகுமதிகளை, நன்மைகளை, தரஜாக்களை தருகிறானோ, இதே போன்று இந்த ரமதானை வீணாக்குகின்றவர்களுக்கு அல்லாஹ் பயங்கரமான நுண்பலமான தண்டனைகளை அல்லாஹ் வச்சிருக்கிறான். கண்ணியமானவர்களே, ரமதானை லேசாகவே நினைக்காதீர்கள். பகற்காலங்கள்ல, சென்ற வருடங்கள், இதற்கு முந்தைய வருடங்கள்ல ஹோட்டல் வைத்திருப்பவர்கள் ரமதான்ல வாலிபர்களுக்கு பகிரங்கமாக உண்ண கொடுத்தார்கள், தீயூட்டி கொடுத்தார்கள். சிறிய ஒரு லாபத்திற்காக வேண்டி. கண்ணியமானவர்களே, இதன் பின்னால் அந்த வேலையை செய்யாதீர்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அந்த நாங்கள் ரமதானுடைய பகற்காலத்துல இப்படி உழைக்கின்ற இந்த சம்பாத்தியம் எங்கள் நரகத்துல கொண்டு போய் சேர்க்கும், நரகத்துல கொண்டு போய் சேர்க்கிறோம். அல்லாஹ்வுடைய கோபத்தை நாங்கள் சல்லி கொடுத்து வாங்கிக் கொண்டிருக்கிறோம். ரமதான்ல பகற்காலங்கள்ல நாங்க உங்களுக்காக குடிப்பதற்காக அந்த ரமதானை இவ்வளவு பெரிய வெகுமதியாக தான் கொண்டிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். ஆனா இப்படி ஏதோ யாராவது நோயால ஏதோ ஒரு காரணத்துக்காக நோம்ப விட்டா அவங்க பார்த்துக் கொள்ளட்டும், அவங்களுக்கு உதவியாளர்களாக இருந்துவிடக் கூடாது. இது சம்பந்தமாக நிறைய பேச வேண்டும், நேரம் விட
இடம் கொடுக்காதே. சொன்ன விடயங்களை எங்களோட வாழ்க்கையில கடைபிடித்து இந்த ரமதானை பொருத்தமான ரமதானாக ஆக்கிக் கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. பெற்றோர்கள், மனைவி, மக்கள், உறவினர்கள் பூராவுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. ரமதானை அடைய வேண்டும் என்ற ஆசையில் இருக்கிறோம் யா அல்லாஹ். இந்த ரமதானையும் இது போன்ற பல ரமதானையும் வாழ்க்கையில் அடைய வாக்கியத்தை பல நல்ல அமல்களை செய்ய வேண்டும் என்று ஆசையில் இருக்கிறது. நீயும் இருக்கிறோம் யா அல்லாஹ். அதற்கு சந்தர்ப்பத்தை தருவாயா, வாக்கியத்தை தருவாயா, உன்னுடைய பாவங்களை நடந்த தவறுகள் வாழ்க்கையில் செல்லாமல் இருப்பதற்கு யா அல்லாஹ் நீங்களை பாதுகாத்து என்னுடைய கடைசி முடிவுகளை சிறந்ததாக ஆக்கிடுவாயா. உண்மை மர்மையுடைய எல்லா நலவுகளையும் நம் அனைவருக்கும் பூரா நீங்களுக்கும் தந்தல் புரிவாயா. أيامنا يوم نلقاه اللهم بارك لنا في شعبان وبلغنا رمضان ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار رب اغفر لنا ولمشايخنا ولإخواننا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا وصلى الله على خير خلقه سيدنا محمد وآله وصحبه وسلم آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.